சீக்கிரம் வரப்போகும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜீசஸ் வித் அஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தினம் தினம் பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடனும் பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார், பரிசுத்தாவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வெளிப்படுத்தினல் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரிசுத்த நகரத்தை பற்றி சொல்லுது. நமக்கு நம்ம மறுரூபமாகி பரலோகத்துக்கு சென்ற பிறகு புதிய வானம் புதிய பூமியில் ஒரு நகரம் நமக்கு ஆண்டவர் தருவார். அதோட அளவுகள் அது எப்படி இருக்கும் எல்லாம் அந்த 21ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம், அங்குள்ள வாசல்கள்லாம் அடைக்கப்படுவதே இல்லை. ஏன்னா இரவே கிடையாது. ஏன் இரவு கிடையாது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு தான் நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறார். இயேசப்பா வெளிச்சமாக இருக்கும் பொழுது அங்கே இருள் இருக்காது, அங்கே வாசல்கள் அடைக்கப்படாது. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் சில வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கோம். சில காரியங்கள்லாம் நமக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கும். அதை தாண்டி நம்ம அடுத்து போக முடியாதபடி ஒரு தடையாக நின்றுட்டு இருக்கோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார் என்றால் நம்முடைய வாசல்கள் எப்போது அடைக்கப்படுவதே இல்லை. அது திறந்த வாசல்களாகவே இருக்கும். அது வெற்றி வாசல்களாகவே எப்போது இருக்கும். இப்போ ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தினம் தினம் அவரோடு உள்ள உறவை நீங்கள் பெருக்கி கொண்டே போகணும், அதை புதுப்பிச்சு கொண்டே போகணும். அப்போ ஆண்டவர் இன்னும் நம்ம மேலே பிரகாசிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெளிச்சமாக இருப்பார். அப்படி தான் வேதம் அழகாக சொல்லுது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சமாக இருங்க ஏசப்பா. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாசல்கள் என்றும் அடைக்கப்படுவதில்லை. நீர் எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு புதிய புதிய காரியம் செய்யுங்க. இன்னும் உமக்குள்ளே நாங்கள் பலப்பட ராஜ்யத்துக்கு நாங்கள் தயாராக உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.